ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைனாக உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஓகே, மெஷர்மெண்ட் போயிடலாம். 2 இன்ச் மேலே நெக் அகலம், நெக் லென்த் எக்ஸாக்டாக ஒரு 10 இன்ச் வச்சுக்கிறோம். கீழே அதே மாதிரி 2.5 இன்ச் வச்சுக்கிறோம். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சைஸ் தான். ஒரு சிஸ்டர் கூட லாஸ்ட்டாக கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக சேர்த்து சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டானு சொன்னாங்க. சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து காமனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் கிளாஸுக்காக. ஆனால் இப்போ உங்களோட மெஷர்மெண்ட் ஒரு வேளை 3 இருக்கலாம், இல்லை 3.25 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்ன இருக்கலாம். பட் நான் எப்படி மார்க் பண்ணுறனோ, எப்படி கட் பண்ணுறனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மேலே 3 வச்சிங்கன்னா கீழே 3 இன்ச் வைக்கலாம். கொஞ்சம் அகலம் வேணுமோன்னு சொன்னால் 3.25 கீழே வச்சுக்கலாம். லென்த்து அதே மாதிரி தான். இப்போ நான் 10 வச்சுருக்கேன், உங்களுக்கு 9 வேணால் 9 வச்சுக்கலாம், 10 வேணால் 10 வச்சுக்கலாம், இல்லை இன்னொரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணால் 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 1/4 இன்ச் கிளாத் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக அடிச்சு திருப்பிக்கலாம். இது வந்து பேட்ச் மேலே வைக்கிற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேன்வாஸில் கட் பண்ணி அடிச்சு திருப்பேன். பட் இந்த டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏஜாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஏஜாக இருக்கிறவங்க கூட சிம்பிளாக, அதாவது இதில் வந்து கொஞ்சம் நான் கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி டிசைன் கொஞ்சம் பெரியவங்க போடலாம், சின்னவங்க போடலாம், யார் வேணால் போடலாம். பட் ரொம்ப தெரியாத மாதிரி, பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் டிசைன். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன். அப்போ பார்த்தேன் நிறைய, நான் எப்பவுமே பிஸ்னஸ் ரீதியாக பார்ப்போம்ல, இப்போ வந்து எப்படி டிசைன்லாம் வெளியே போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் திருச்செந்தூரோட ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த சைடில் எப்படி ஃபேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி ஃபேஷன் எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் நம்ம வந்து நோட் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதனால் நம்ம இது பார்க்கும்போது இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஐ மீன் டிசைன் வந்து ரொம்ப அடித்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு நீட்டாக ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40+ இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி டிசைன்லாம் நான் பார்த்தேன். கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா டிசைன் இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. டிசைன் போடாத ஆளுகளே இல்லை. ஒரு சின்ன மைல்டான டிசைன் கூட யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளாத் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு 3 இன்ச் அகலத்தில் எடுத்திருக்கோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு நீங்கள் அடிச்சு திருப்பிக்கலாம், இல்லை அந்த மாதிரி 2ஆக மடித்து அயன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு சென்டர் நீங்கள் நல்லா தையல் போட்டுருங்க. நான் வந்து டாக்காக போடல, பட் இருந்தாலும் நீங்கள் சென்டரில் வந்து ஒரு தையல் போடணும். கண்டிப்பாக தையல் போட்டால் தான் எழுந்திருக்காது. அதனால் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் 1 பை 1 கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வரை கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து நான் ஒரு 1/4 இன்ச் அந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். பட் நீங்கள் 1/4 இன்ச் வரை கொஞ்சம் சின்னதாக வச்சாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நல்லா பார்க்குறது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தையல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு தையல் சென்டரில் போட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் பேட்ச் வைக்கணும். அதை அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி 1 பை 1 நீங்கள் அழகாக பேட்ச் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன் இது. நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல ஏஜில் இருக்கவங்க இப்போ ட்ரெண்டாக கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் இந்த மாதிரி நான் ஏஜ்னு சொல்கிறேன்னா, என்ன காரணம், இது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். செகண்ட் ஒன், நம்மள மாதிரி பிகினர்ஸுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஏன்னா சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் நிறைய பேர் பிகினர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கஸ்டமருக்கும் ஹாப்பியாக இருக்கும். எல்லா ஆங்கிள் பார்த்தாலும் நமக்கு சக்ஸஸ் தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர் மார்க் பண்ணிங்க. சென்டருக்கு மார்க் பண்ணிட்டு 2 பக்கம் ஒரே மாதிரி கரெக்டாக அளவெடுத்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு 2 பக்கம் பேட்ச் வருது. அது இந்த பேட்ச் எப்படி வருதுன்னு நீங்கள் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது சில டைமில் நமக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச் மார்க் பண்ணேன், கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு டிசைன் வந்து பக்காவாக வரணும். இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு ஷேப் இருக்கும். பட் இந்த மாதிரி பேட்செல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அடிக்கும்போது நமக்கு தெரியும், இந்த அளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி தெரியும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவுட்டில் கரெக்டாக அந்த பேட்ச் வர சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு அதாக கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பைப்பிங், மேலே வந்து பேட்ச் வச்சு பைப்பிங் வைக்க போகிறோம். அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுது, பிடிச்சிருக்கேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பேசி. கண்டிப்பாக ஒரு 2 மாதம் இருக்குது எக்ஸாக்டாக. எங்கடா தம்பி போன்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் கேட்டதுனால ரொம்ப நன்றி. எல்லா லாஸ்ட் ஸ்டேஜ் தான், நேற்றுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லா கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஃபுல்லாக எல்லாம் படித்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் கிளாத், அதுக்கு மேலே லைனிங் கிளாத், அதுக்கப்புறம் கேன்வாஸ்
என்ன சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம அதை அயன் தான் பண்ணோம். பட் இருந்தாலும் இது வந்து நான் மேலே 2 பக்கம் பைப்பிங் வைக்க போனால் டேரெக்டாக நான் ஒரு தையல் போடுறேன். ஏன்னா தையலில் நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் வரும். எக்ஸாக்டாக நம்ம ஃபஸ்ட்டு தையலேருந்து போடும்போது ஒரு இன்ச் 1 இன்ச் அளவுக்கு நமக்கு பேஸ் தேவைப்படும், 1 இன்ச் அளவும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு நான் தையல் மேலே நீட்டாக பைப்பிங் வச்சா வேலை முடிச்சிடும். பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதனால் உங்களுக்கு அதில் பைப்பிங் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித் தரல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பைப்பிங் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டோம். திரும்ப உங்களுக்கு நான் அந்த வீடியோ நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு போட்டு வைக்கிறப்பல ஒரு ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து வந்து மேலே அழகாக பைப்பிங் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக எனக்கு 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம்னு நினச்சேன். கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு மறந்துடுச்சு. லைட்டாக பசி அதுன்னு சாப்பிடல, லைட்டாக மறந்துச்சு. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நான் திரும்ப நாளைக்கு வீடியோ வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்றது நான் அவங்க கேட்டிருந்தேன், கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம சிஸ்டர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை டீட்டெயில்டாக பதில் சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா கமெண்ட்ஸில் சொன்னால் புரியாது. நம்ம தெளிவாக பேசும்போது ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். அதனால் நான் அதை வெயிட் பண்ணேன். பட் இப்போ மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் ஞாபகப்படுத்தி நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம மேலே வந்து தையல் போட்டிருப்போம். கரெக்டாக ஒரு 2 இன்ச் அளவு எடுத்து தையல் கீழே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த மார்க் பண்ணியிருப்போம். மார்க்கில் அப்படியே வச்சு நீங்கள் அழகாக பைப்பிங் குதிரை மாற்றி இந்த மாதிரி அழகாக நீங்கள் பதிச்ச வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியாக நீட்டாக இருக்கும் பாருங்கள். டிசைன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு அட்டகாசமாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படியே நெக் அடிச்சுட்டு இருக்கிறோம், அழகாக அப்படியே பைப்பிங் வைக்கிறோம், வேலை முடிஞ்சுது. சென்டரில் மட்டும் அழகாக ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா தையல் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் நூல் பட்டு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். பைப்பிங்கெல்லாம் ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி பெருசாக தெரியாதே.